அந்த கண்ணு எதை மென்ஷன் பண்ணுதுன்னா அழிவு, இறப்பு, அழிவு, டிஸ்ட்ரக்ஷன். ஸோ அந்த கண்ணு வந்து யாரையாவது பார்த்துச்சு அப்படின்னா அங்க அழிவு வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம். மலம் கழிப்பதற்கு நல்ல மலம் கழிக்கிறதுக்கான ஒரு முத்திரை தான் இது, சரியா? ஸோ உலகம் முழுக்க நம்ம ஆய் நல்லா போகணுங்கிறதுக்காக இதை காட்டுறாங்க அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம். அந்த இன்வெர்டட் ஸ்டாருங்கிறதும் ஆக்சுவலா தமிழ்நாட்டுல இருந்து போன சிம்பிள். முருகனோட வழிபாட்டுல இருந்து போனது. முருகனையே அவங்க சாத்தானா பார்த்ததுனால வந்த வேணாது. குரோம் ப்ரௌசர்லாம் வந்து பாத்தீங்கன்னா 666 சிம்பிள் தான். நல்லா தெரியும், இப்ப நல்லா மாத்திட்டாங்க. நிறைய சிம்பிள்ஸ்க்கு முன்னாடி பேசிக்கா வந்து இந்த ரிப்பீட்டட் ஃபார்மேட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 666 வரும். 666 சாத்தானுக்கான ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லி வச்சிருக்கான். வணக்கம், வருண் டாக்ஸ்ல இந்த எபிசோட் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணவே கூடாது அப்படின்னு நினைச்சேன். நான் அதுக்கான முக்கியமான ரீசன் நான் வந்து ஓப்பனா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாரி அவர்களை வரவேற்றலாம். வெல்கம் பாரி ப்ரோ. நான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பேசக்கூடாதுன்னா எனக்கு கருத்து ரீதியா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல முழுசா உடன்படல தாண்டி நீங்க எனக்கு தெரிஞ்சு நான் உங்ககிட்ட வந்து நம்ம தொடர்ந்து ஒன்னா உட்காந்து வீடியோ பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம போன்லனா நிறைய பேசியிருக்கோம். அண்ட் உங்களோட காணொலிகள்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ நம்ம எல்லா தரப்பான காணொலிகளும் பார்ப்போம். அதுல குறிப்பா உங்களோட காணொலிகள் நீங்க தனியா உட்காந்து பேசுறது மட்டும் இல்லாம நீங்க இன்டர்வியூ கொடுக்குறது எல்லாமே பார்ப்போம். அப்போ உங்களுக்கு என்னன்னா உங்களோட பார்வை என்ன, உங்களோட புரிதல் என்ன, உங்களோட தேடல் என்ன அப்படிங்கிறது புரியுது. ஆனா எப்படி உங்களை வந்து பரப்பி வச்சிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரா கான்ஸ்பிரசி தியரி பேசுவாரு, இவரா அந்த சிம்பாலிசத்தை பத்தி பேசுவாரு, அண்ட் இல்லுமினாட்டி அப்படின்ற வேர்டு கூட நம்மள அசோசியேட் இன்னைக்கு வரைக்கும் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா கடவுள் பாத்தீங்களா எப்படிலாம் அதை முடியடிக்குமோ முடிச்சிட்டு. ஏன்னா ரீசெண்டா இன்ஸ்டாகிராம்ல கூட ஒரு ரீல்ஸ் வந்து நம்ம 2 பேரை போட்டு நம்மள வந்து கலாய்ச்சி போடுற மாதிரி போட்டிருந்தான். அது அவனுக்கு பேக் ஃபயர் ஆகி நம்மளுக்கு ஃபுல்லா சப்போர்ட் வந்து அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு இன்ஸ்டாகிராம்ல அந்த அளவுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பார்த்தேன். ஸோ நம்ம எந்த ஒரு காரணத்துக்காகவும் உங்க மேல வைக்கப்படுற அந்த ஸ்டீரியோ டைப் சிம்பாலிசம் அதை நோக்கி நம்ம வந்து பேசிடக்கூடாது. நம்ம பேசுறதுக்கு எவ்வளவு விஷயம் இருக்கு, இந்த டாபிக்ஸ் எல்லாம் எடுப்பேன். பட் இப்போ ரீசெண்டா நீங்க இந்த ஆப் ட்ரையா இருக்கீங்கங்கறனால இல்ல தல அப்ப பார்த்தா நான் சொல்லுவேன் சூப்பர் டாபிக் ஒண்ணு சொன்னேங்க, அதெல்லாம் வேணாங்க அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அவரு. ஆனா ஒரு ஆப்ஸ் பத்தி பேசியிருந்தீங்க. அந்த ஆப்ஸ்ல பத்தி நம்ம பேசும்போதே ப்ரோ அதை நல்லா உத்து பாருங்க. நானே என்னதுங்க இது அப்படின்னா பாருங்க ப்ரோ அது ஆட்டு தலை மாதிரி வச்சிருக்கீங்க ப்ரோ, எல்லாத்துக்கும் ஒரு ரீசனுக்காக தான் வச்சிருக்காங்க சொன்னீங்க. அண்ட் நம்ம 2 பேருக்குள்ளேயே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்றது, அது சண்டைன்னு சொல்ல முடியாது, ஒரு எதிர்மறையான எண்ணங்கள் வந்துச்சு. நான் ஒரு டிஷர்ட் போட்டு வந்தேன் ராக் பேண்ட் இது வச்சு, ஐயோ அது வேற காமிச்சு அதுக்கு திட்டுவாங்க. நீங்க ப்ரோ அது சிம்பாலிசம் ப்ரோ அப்படின்னு சொன்னீங்க. ஏன்னா நம்ம லைஃப்ல ஒரு மாதிரி ஒரு விஷயம் பார்ப்போம், அதுக்கு பின்னாடி நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். கண்டிப்பா ஒரு சிம்பிளை வந்து ஒரு அடையாளமா ஒரு புரிதலா ஒரு சின்ன ஒரு செய்தியை கடத்துறதுக்காக அந்த மாதிரி பார்வை தான் பார்த்திருக்கேன். பட் சிம்பாலிசம்ல ஏன் இவ்வளவு வந்து ஈவிலான விஷயங்கள்லாம் வைக்கணும், இவ்வளவு உள்நோக்கத்தோட நம்ம ஏன் வந்து இந்த சிம்பாலிசம்லாம் வைக்கிறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் சிம்பாலிசம்ஸ் அப்படிங்கிற ஒரு டைட்டில் நான் வச்சிருந்தேன். ஸோ நீங்க சிம்பாலிசம் அப்படிங்கிற விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் கிராஸ்னா ஒரு சிம்பாலிசம், ஜீசஸ் அதுல இறந்திருக்காரு அது ஒரு சிம்பிள், பட்ட ஒரு சிம்பாலிசம், நாம ஒரு சிம்பாலிசம் அப்படிதான் நான் பார்த்துருந்தேன். பட் நீங்க வேற மாதிரி பாக்குற மாதிரி தெரியுது. இருக்கலாம். அதாவது சிம்பிள்ஸ் அப்படிங்கிறதுக்கு மக்கள் மத்தியில ஒரு பார்வை இருக்கும். அந்த பார்வை அதோட ரியல் மீனிங் தெரிஞ்சு நீங்க பண்ணும் பொழுது அது வந்து தப்பா இருக்கும். ரியல் மீனிங் தெரியாம நிறைய பேர் அதை வந்து போட்டுட்டு சுத்துவாங்க. அப்ப ஒவ்வொரு சிம்பிளுக்குமான அந்த மீனிங் வந்து ஆக்சுவலா தெரியணும் மக்களுக்கு. அது தெரிஞ்சாவே அதை பயன்படுத்தலாமா பயன்படுத்த வேண்டாமா என்ன ஏதுங்கிறதுலாம் ஓரளவுக்கு புரிஞ்சிடும். ஒரு சின்ன பேசிக்கா உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நம்ம நிறைய பேர் இந்த டிஷர்ட்ஸ்ல எல்லாம் நிறைய சிம்பிள்ஸ் இருக்க மாதிரிலாம் போட்டு போறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெயின்போ ஃபிளாக் இருக்குன்னு வைங்களேன். ஏங்க ஏன்னா இன்னைக்கு அது என்ன நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு, நல்ல எல்லா கலர்லயும் இருக்கு, நல்லா ஜிகு ஜிகு ஜிகுன்னு இருக்கு. அதெல்லாம் போட்டுருந்தாங்க இருந்தேன். நம்ம பையப்புள்ள இது ஒரு போன் வச்சிருந்தாரு. போன்ல வந்து ரெயின்போ அவருக்கு தெரியல, அதான் வந்து அந்த கடையில இருந்துச்சுன்னு சொல்லி வாங்கி மாட்டிட்டு வந்தாரு. அப்ப இன்னைக்கு அது புரியுது இல்ல உங்களுக்கு, அந்த ரெயின்போ இருக்கு அப்படின்னா அது சம்திங் யூ டிடன்ட் ஸ்டாண்ட் ஃபார். நான் அதுக்கான அவன் இல்லை அப்படிங்கிற காட்டுறேன். அது உங்களுக்கு தெரியுது, தெரியும் போது நீங்க அதை போட்டுக்க மாட்டீங்க. தெரியாம இருக்கும்போது நீங்க அதை போட்டிருப்பீங்களா? போட்டிருப்பீங்க. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு பேசிக்கான ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஃபேஸ்புக்ல ப்ரொஃபைல் பிக்ல வந்து இந்த ரெயின்போ பேட்ச் ஒன்று ஞாபகம் இருக்கா? எதுக்காக அந்த பேட்ச் நம்ம கிட்ட சொல்றாங்கன்னே தெரியாம அந்த பேட்ச் வந்து ஒரு ட்ரெண்ட் ஆகி, எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் அந்த டைம்ல எல்லா ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டும் அந்த பேட்சோட தான் சுத்திட்டு இருந்தாங்க. அதுக்கு மீனிங் என்னன்னா, நீ வந்து அந்த இதுக்கு வந்து சப்போர்ட் பண்றேங்கிற பொருள்ல அது இருந்துச்சு அந்த பேட்ச். அது ஆனா இவங்களுக்கு எதுவுமே தெரியாது, ஏதோ ஒரு ட்ரெண்ட் போலன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் என்னன்னு தெரியாம நீங்க அதை செய்யும் பொழுது அது வேற மாதிரி சில புரிதலை ஏற்படுத்தும். ஸோ அதுக்கு தான் சொல்றது. அப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்ப எய்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிப்பன் இருக்கும். அந்த ரிப்பனை வச்சு நீங்க டிஷர்ட் போடுவீங்களா?
போட மாட்டீங்க. அவேர்னஸ்க்காக வேணா அவேர்னஸ்க்கு நீங்க போடலாம். பட் ஆனா ஒரு காமனா நீங்க வீட்டுல போடுற ஒரு டிஷர்ட்ல அதை நீங்க போட்டு சுத்த மாட்டீங்க. அது இது எப்படி அடுத்தவங்க மத்தியில பார்க்கப்படும்ங்கிறது உங்களுக்கு தெரியாது. அப்ப இந்த மாதிரி அந்த சிம்பிள்ஸ் நமக்கு என்ன அப்படிங்கிறது புரிஞ்சாதான் அந்த சிம்பிளை நம்ம ஏற்கிறோமா இல்லையா, அந்த சிம்பிள் எதை போர்ட்ரே பண்ணுது, என்ன ஏது, இதெல்லாம் தெரியும். அப்ப அந்த சிம்பாலிசமை வந்து நம்ம வந்து இக்னோர் பண்ணக்கூடாது. நிறைய பேர் அந்த சிம்பாலிசத்தை இக்னோர் பண்ணி தப்பான சிம்பாலிசத்தை வந்து டாட்டூ குத்துறதா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு அவங்க டிஷர்ட்ல போடுறதா இருக்கட்டும், அந்த சிம்பிள்ஸ் வந்து நெகட்டிவிட்டியை சொல்றதா இருக்கும். அந்த சிம்பிள் வந்து தப்பான ஒரு ஐடியாலஜியை சொல்றதா இருக்கும். தெரியாமே அதை வந்து பயன்படுத்திக்கிறாங்க. இப்ப சிம்பிளால தான் இந்த உலகம் வந்து இயங்குது. நீங்க வந்து அதை நீங்க மறுக்கவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் வந்து ஒரு உருத்ராட்ச கொட்டை போட்டிருக்கேன், ஓகேவா? இப்ப இது வந்து இதை போட்டிருக்கும் பொழுது இதை பார்த்தா என்ன தோணும்? ஓகே, இவர் சிவனை வழிபடுற இது போல அது அப்படின்னு. நீங்க ஒரு கிராஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா ஓகே, இவர் கிறிஸ்டின் போல அப்படிங்கிறது தெரியும். அதே போல முஸ்லிம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன தகடு மாதிரி ஒண்ணு போட்டுருப்பாங்க. அது ஒரு கட்டையா ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதை போட்டு ஒரு டாலர் மாதிரி போட்டிருந்தாங்கன்னாவே ஓ இவர் முஸ்லீம் போல அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த தாட்லயே வரும். பிரதிபலிப்பு. இதெல்லாமே சிம்பிள்ஸ் தான். ஒரு சிம்பிள் வந்து ஒரு விஷயத்த வந்து ப்ரெடிக்ட் பண்ணுது. நம்ம நிறைய பேர் கார்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பின்னாடி ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிருப்பாங்க. சில பேர் கார்ல வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா அட்வொகேட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிருப்பாங்க, டாக்டர்ஸ் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிருப்பாங்க, பிளஸ் போட்டு வச்சிருப்பாங்க. அது டசன்ட் மீன் அது ஒரு ஆம்புலன்ஸ் சொல்ல முடியாது. அது ஒரு டாக்டர். அவர் அதை வந்து ஒரு சிம்பிளா நான் ஒரு டாக்டர் அப்படிங்கறத காட்டிக்கிறாரு. இதன்னா அந்த சிம்பிளை பத்தியான வேல்யூ உங்களுக்கு தெரியுங்கிற பட்சத்துல இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார் போயிட்டு இருக்கு, அந்த கல்ல வந்து ஒரு இருக்காரு, ஒரு டாக்டர் போல சார் கொஞ்சம் வந்து பாருங்க அப்படின்னா டக்குனு அவர்கிட்ட சொல்லலாம், ஒரு ஹெல்ப் கேட்கலாம் இந்த மாதிரி. சோ அதனால தான் ஒரு டாக்டர்ங்கிறத அவர் காட்டிக்கிறாரு. இப்ப இந்த செஞ்சிலுவை சங்கம்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட எல்லா வண்டிகள்லயும் ரெட் கிராஸ் போட்டிருப்பாங்க. சோ போர் நடக்கக்கூடிய இடத்துலயே அவங்க அந்த வண்டிகள்ல போவாங்க. அப்ப வந்து அவங்களை வந்து 2 நாட்டு ராணுவங்களும் தாக்க மாட்டாங்க. சரி, இவங்க செஞ்சிலுவை சங்கத்தை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லி. ப்ளூ கிராஸ், வெட்டனரி கைஸ், இது எல்லாமே அந்த ஒரு சிம்பிளுக்கு ஒரு மீனிங் எல்லாருக்கும் தெரிய வரும் பொழுது அதை நாம் ஏற்கிறது, ஏற்காமல் இருப்பது, அதை பயன்படுத்துறது, பயன்படுத்தாமல் இருக்கிறது, இதெல்லாமே மாறும். ஆனா இன்னைக்கு இப்ப நீங்களே வந்துட்டு ஒரு ஏதோ ஒரு இதுல வந்துட்டு ஒன்னை சிம்பாலிசம் போட்டு நீங்க சொல்லுங்க. அது நான் வேணும்ட்டே தான் போட்டேன். அதுதான் அவர் கிண்டலுக்காக சும்மா இப்படி கையை என்னமோ காமிச்சு ஏதோ போட்டிருந்தீங்க. பண்ணி காமிக்கலாமா? பண்ணி காட்டுங்க, புரிதலுக்காக. என்னன்னா அந்த பிரதீப் ஆண்டனி கூட கேம் ஷோ பண்றதுக்காக நாங்க கம்யூனிட்டி போஸ்ட் போடுவோம். அதுக்கு நான் வேணும்ட்டே என்ன பண்ணேன், இது போட்டா நம்மள ஏதாவது திட்டுவாங்க, அவர் அட்டென்ஷன் சீக் பண்றதுக்காக இந்த மாதிரி அவர் போட்டீங்க. ஃபர்ஸ்ட் டைம் உடனே உங்களை ஃபோன் பண்ணி திட்டினேன். என்ன ப்ரோ எப்படின்னு சொன்னீங்க. நான் சொன்னேன் ஓகே ப்ரோ. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? ப்ரோ என்கிட்ட நீங்க எது பண்ணாலும் வந்து கேக்குறாங்க ப்ரோ, உங்க கூட உட்கார்ந்து பேசுறாங்க. நான் ஒரு ப்ராமிஸ் பண்ணேன் ப்ரோ, இனிமேல் நான் அந்த மாதிரி என்னால அது வந்து ஒரு நல்ல சிம்பிளா இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. நீங்க காமிச்ச சிம்பிளுக்கு மீனிங் என்ன? சத்தியமா எனக்கு தெரியல ப்ரோ. நான் வேணும்ட்டே ஒரு கான்ட்ரோவர்சி அந்த சிம்பிள் வந்து ஆக்சுவலா அதை பத்தியே நம்ம ஆரம்பிச்சோம். சிம்பிள்ஸ்க்கு மீனிங்ஸ் தானே நம்ம பேசுறோம். ஸோ இது என்னன்னா அது ஆக்சுவலா ஐ ஆஃப் ரா, டெத் ஐ அப்படின்னு அதுக்கு பொருள். அதாவது எஜிப்தியன் மைத்தாலஜில அந்த ஒற்றைக்கண் அடையாளம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த ரா அப்படிங்கிற அந்த கடவுளுக்கான ஒரு சிம்பிள். ஆமா, அந்த அதுக்கு ஒரு புராண கதையெல்லாம் அவங்க ஊர்ல இருக்கு. அது வந்து அந்த உடம்ப வெட்டியாச்சு பிரிச்சாச்சு இந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் விட்டுருங்க. அந்த கண்ணு எதை மென்ஷன் பண்ணுதுன்னா அழிவு, இறப்பு, அழிவு, டிஸ்ட்ரக்ஷன். ஸோ அந்த கண்ணு வந்து யாரையாவது பார்த்துச்சு அப்படின்னா அங்க அழிவு வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் வந்து இலுமினாட்டியோடைய சிம்பாலிசத்துல அந்த ஐ ஆஃப் ரா வந்து ரொம்ப முக்கியமானதுன்னு. இப்ப கேட்டி பெரியன்னு ஒரு பாடகி ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஐ ஆஃப் ரா வச்சுக்கிட்டு அதிகமா மியூசிக்கல் நிறைய பேர் இந்த ஐ ஆஃப் ராவோட சிம்பாலிசத்தை நிறைய ரேப் இண்டஸ்ட்ரியில, மியூசிக்கல் இண்டஸ்ட்ரியில காட்டிருப்பாங்க. அது வந்து அழிவுங்கிறதுக்கான ஒரு நெகட்டிவ் சிம்பாலிசம். ஆனா ஆக்சுவலா அந்த ஐ ஆஃப் ராங்கிறது வந்து சிவனுடைய நெற்றிக்கண்ல இருந்து நெற்றிக்கண்ணுடைய அந்த சிம்பாலிசத்துடைய எவால்யூஷன் தான் ஐ ஆஃப் ரா. ஆனா அதோடைய தன்மை வந்து தவறா எகிப்துல புரிஞ்சுக்கப்பட்டு அதை தவறா இவங்க எடுத்து பயன்படுத்துறாங்க. சரி, அப்ப அது ஒரு ஒரிஜினல் மீனிங் என்ன அப்படின்னா அந்த நெற்றிக்கண் அப்படிங்கிறது மீனிங் என்னன்னா நமக்கு இருக்கிறது பிசிக்கல் ஐ. இது வந்து நமக்கு இந்த உலகத்தை பார்க்கறதுக்கு பயன்படுது. மெயின் ஞானம்னு ஒண்ணு இருக்குல்ல, ஸ்பிரிச்சுவல் பார்வை. இந்த ஸ்பிரிச்சுவல் பார்வையை பார்க்கறது தான் நெற்றிக்கண். நம்ம இதுல ஒரு பாப்புலரான ஒரு சொல்லாடல் இருக்கு, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே நக்கீரன் வந்து அதை பார்த்து. அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா நெற்றிக்கண் அப்படிங்கிறது வந்து அதாவது 2 பிசிக்கல் ஐல பாக்குறது மட்டும் இல்லாம ஒரு சிந்தனை, ஒரு உங்க மூளைக்கான கண். அது நீங்க மூளை இங்க இருக்குங்க, மூளையோட பார்வைங்கிறது தான் அதோடைய ரெப்ரசன்டேஷன். இந்த இடத்துல அது எதுவுமே இல்ல,
மூளைக்கான பார்வைங்கிறது தான் இந்த நெற்றிக்கண் அப்படிங்கிறது. எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து கொஞ்சம் யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கணும், எந்த ஒரு விஷயத்திலுமே யோசிச்சு ஒரு செயலாற்றணுங்கிறத நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு சொன்னதுதான் சிவனுக்கு அந்த நெற்றிக்கண் இருக்குதுங்கிறது கான்செப்ட்லாம். அப்புறம் அதுக்கப்புறம் அதை வந்து இந்த பீனல் கிளாண்ட், அந்த குண்டலினி யோகம் இதோடலாம் கனெக்ட் ஆகும்னு வைங்களேன். எல்லாத்துக்கு பின்னாடி 2-3 கனெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் அதோடைய அந்த சிம்பிள். இந்த சிம்பிள் வந்து எகிப்திலையும் பயன்படுத்தப்படுது. ஆனா அங்க அதோட மீனிங் வந்து மாற்றப்படுது, திட்டமிட்டே மாற்றப்படுது. ஏன்னா எகிப்து வந்து யூதர்களுடைய கட்டுப்பாட்டுல சில ஆண்டுகள் இருந்துச்சு. நீங்க அந்த பைபிள் கதைகள் வச்சுட்டு ஒரு கொஞ்சம் வேற மாதிரி ரியாலிட்டி ஒண்ணு இருக்கு. ஹிஸ்டாரிக்கலா நீங்க பாத்தீங்கன்னா யூதர்கள் வந்து அங்க ரூலிங் கம்யூனிட்டிஸா தான் இருந்திருக்காங்க. அதுக்குதான் வரலாறு இருக்குது. இன்னைக்கு சில ஜெனட்டிக்கல் ஸ்டடிஸுமே வந்து அதை வந்து மெய்ப்பிக்கும் விதமாக இருக்கிறது. அதாவது எகிப்துடைய ரூலிங் கிளாஸா யூதர்கள் ஒரு காலத்துல இருந்து. நீங்க அந்த மோசஸ் ஸ்டோரியும் தள்ளி வச்சுட்டு ஹிஸ்டாரிக்கலா நான் சொல்றேன். ரூலிங் கிளாஸா இருந்திருக்காங்க. அந்த ரூலிங் கிளாஸா அவங்க இருந்ததுனால தான் கலவரமே வந்திருக்கு. அப்ப எகிப்திய மக்களும் அவங்களுக்கும் கலவரம் வந்திருக்கு. அந்த கலவரத்துல அங்க யூதர்களை அவங்க விரட்டுறாங்க. எக்ஸோடஸ் நடக்குது. அந்த எக்ஸோடஸ்ல ஒரு 2 விதமான குரூப்ஸ் வந்து உலகத்துக்கு பிரியுது. ஒண்ணு வந்து நிலம் வழியாக போறாங்க, அதான் இந்த இஸ்ரேல் இந்த விஷயங்கள்லாம். கடல் வழியா ஒரு குரூப் வந்து இந்தியாவில் வந்து செட்டில் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வரலாறு. அதை நம்ம ரொம்ப டீட்டெயிலா போவானா, ஸோ அது புரிஞ்சுக்கோங்க. கடல் வழியாக இங்க வந்து ஒரு குரூப் வந்துருச்சு. இப்ப இங்க நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, ஒரு மீனிங்கை வந்து அது ரூலிங்ல இருக்கிறவங்க எப்படி வேணாலும் அந்த சிம்பிள்ஸ்க்கு வந்து மீனிங்ஸை மாத்தி அவங்க ஒரு தப்பான மீனிங்கை அதை மாத்தி வச்சிருப்பாங்க. பவர் இருந்துச்சுன்னா. இப்ப இந்த தப்பான மீனிங்ல இருக்கக்கூடிய விஷயத்த இப்பவும் அவங்க அந்த ஐ ஆஃப் ராவை தப்பான ஒரு மீனிங்ல தான் அந்த பவர், அதுக்கப்புறம் அந்த அழிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறதுல தான் காட்டுறாங்க. ஸோ அதை நம்ம பயன்படுத்த கூடாது. இது ஒரு விஷயம். இன்னொரு சிம்பிள் நீங்க வந்து இந்த டிஷர்ட்ல போட்டு வந்தீங்களா, அது என்ன சிம்பிள்? ராக் சிம்பிள். நான் வந்து மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ்ல படிச்சேன் ப்ரோ. அங்க வந்து ராக் இசை வந்து தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும், நிறைய கான்சர்ட்ஸ் நடந்துட்டே இருக்கும். ஸோ ராக் அப்படிங்கிறது தான் எங்களுக்கு அது வந்து நாங்க அது போகும்போது அது இந்த சிம்பிள் எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியுங்களா? அதுக்கு முன்னாடி 8th படிக்கும்போது பாபா முத்திரையா தான் நாங்க பயன்படுத்திட்டோம். இது ஆக்சுவலா வந்து இந்த பாபா முத்திரை அப்படின்னு சொல்றது வந்து இங்க இருக்கக்கூடிய யோக இதுல வந்து இதுக்கு ஒரு பேர், அந்த பேரை எக்ஸாக்டா மறந்துட்டேன். ஆக்சுவலா இது எதுக்கு மீன் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மலச்சிக்கல் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, முத்ரா, அந்த முத்திரை வந்து மலச்சிக்கல் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அது மாறணும் அப்படின்னா இந்த முத்திரையை வச்சீங்கன்னா மாறிடும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. இந்த முத்ராக்கான சயின்ஸ்ல அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வயிற்று சம்பந்தப்பட்ட மலம் சம்பந்தப்பட்ட அதுதாங்க. அதை அடிப்படையில் இந்த முத்திரை வந்து மலம் கழிப்பதற்கு, நல்ல மலம் கழிக்கிறதுக்கான ஒரு முத்திரை தான் இது. சரியா? சோ உலகம் முழுக்க நம்ம ஆய் நல்லா போகணுங்கிறதுக்காக இதை காட்டுறாங்க அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம். அதே போல நம்ம ரஜினி இதை காமிச்சிட்டு பாபா முத்திரை அப்படின்னு லிங்க முத்திரை இது ஒண்ணு எல்லாமே ஒண்ணு பண்ணுவோம். ஒரு முத்திரைக்கு ஒண்ணு இருக்குன்னு வைங்களேன். இந்த முத்திரை வந்து இதுக்கான ரீசன் வந்து அதுதான், உங்களுக்கு மலச்சிக்கல் இதெல்லாம் இல்லாம போகுங்கிறது தான் அவங்களும் விளக்கம் கொடுத்து வச்சிருப்பாங்க. அதுக்கு பேர் மறந்துட்டேன், எனக்கு ஒரு சான்ஸ்கிரிட் பேர் அதுக்கு ஒண்ணு இருக்கு. இப்ப அதனாலதான் இதெல்லாம் உலகம் முழுக்க காட்டுறாங்களான்னா கிடையாது. இந்த முத்திரைக்கு யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட்ஸ்ல வேற மீனிங் இருக்கு. இது எங்க இருந்து ஆரஞ்சின் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் பைபிள்ல தான். பைபிள்ல வந்து பாத்தீங்கன்னா கடவுள், அதாவது மோசஸ் வந்து போயிடுவாரு, 10 கமெண்ட்மெண்ட்ஸ் எடுத்துட்டு போயிடுவாரு. அவர் போயிட்டு வர்றதுக்கு முன்னாடியே இங்க வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து ஒரு சிலையை ஒண்ணு செஞ்சு வழிபடுவாங்க. அந்த சிலை வந்து ஆக்சுவலா ஒரு மாட்டு தலை. சோ இந்த மாட்டு தலை வித் கொம்பு, அதுதான் வந்து அவங்க சிலையா வந்து அதை கடவுளா வந்து பீஸ்ட்னு சொல்லி வழிபடுவாங்க. அது வந்து ஆக்சுவலா என்ன கிறிஸ்டியானிட்டி பார்வையில் என்ன பார்க்கப்படும்னா, அது வந்து ஒரு சாத்தானுடைய சிலையாகத்தான் அந்த வழிபாட்டு முறையை பார்க்கப்படும். இதுக்குள்ள டீட்டெயிலிங் லெவல்ஸ் நிறைய இருக்கு. பட் இதோடைய லிட்டரலா கிறிஸ்டியானிட்டியோட பார்வையில, இந்த சிம்பிள் கிறிஸ்டியானிட்டி பார்வையில அது என்ன மீன் பண்ணுதுன்னா, இந்த பால் அப்படிங்கிற அந்த கடவுளை தான் மீன் பண்ணுது. அந்த கடவுளுடைய இது வந்து உருவம் பாத்தீங்கன்னா மாடு வித் கொம்பு, மாட்டு கொம்புகளோட இருக்கக்கூடிய ஒரு மாடு. அது வந்து சாத்தானுடைய ஒரு உருவமாகவும் கருதப்படும். அதே மாதிரியான ஈக்குவலண்டான ஒரு உருவம் தான் லூசிஃபருக்கு பெஃபமெட் சிம்பிள். அந்த பெஃபமெட் சிம்பிள் வந்து பாத்தீங்கன்னா பெண்ணுடைய உடல், அப்புறம் ஒரு ஆடோடைய, ஒரு வெள்ளாட்டுடைய வரையாடோடைய தலை கொம்போட இருக்கும். இதுதான் வந்து பெஃபமெட் சிம்பிள்னு சொல்லி ஒரு சிம்பிள் இருக்கும். இதெல்லாமே சாத்தானோட அசோசியேட் பண்ணது. இது எல்லாத்துக்குமே கொம்போட தான் இருக்கக்கூடிய ஒரு தன்மை. நம்மளுடைய போன வீடியோல, நம்மளுடைய வள்ளல் மீடியால ஒரு வீடியோல போட்டிருப்போம், அதுல ஒரு தம்ப்நெயில் போட்டிருப்போம். அதுல வந்து ஒரு சாட்டிங் ஆப்புக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டுத்தலை கொம்பு மாதிரியே ஒரு இமேஜ், அதுக்கு தான் நம்ம அந்த டிஸ்கஸ் தம்ப்நெயில்ல கூட நான் அதை போட்டு காட்டியிருப்பேன். அது வந்து இருக்கு. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சிம்பிள்ஸ் வந்து எதை மீன் பண்ணுது அப்படின்னா, நீங்க சாத்தானுடைய ஒரு செயல்பாட்டாளர், நீங்க சாத்தானை வழிபடக்கூடியவர் அப்படின்னு உங்களை நீங்களே சொல்லிக்கக்கூடிய நபர் தான் இதை வழிபடுற ஒரு இந்த சிம்பிளை காட்டும் பொழுது நீங்க அதை சொல்றீங்க. யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட்ல, கிறிஸ்டியன் ஸ்டாண்டர்ட்ஸ்ல.
வெஸ்டர்ன் ஸ்டாண்டர்ட்ஸ்ல இது அங்கதான் அப்படி பார்க்கப்படுது. இந்த சிம்பிள் வந்து அங்கதான் பார்க்கப்படுது. நீங்க ஏசியன் சிம்பாலிசம்ஸ்க்கும் யூரோப்பியன் பேஸ்ட் அந்த வெஸ்டர்ன் சிம்பாலிசத்துக்கும் நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கும். ஆனா அந்த மீனிங் வந்து நிறைய டிஃபர் ஆகும், வேறுபடுது. ஃபார் எக்ஸாம்பிள் டிராகனை வந்து ஒரு கடவுளா பார்ப்பாங்க சைனீஸ் ஏசியன்ஸ் மொத்தமாவே. இந்தியாவிலுமே டிராகன் வந்து கடவுள் தான், ஓகேங்களா. டிராகனும் அது சார்ந்த யாழி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாமே கடவுள் சார்ந்த விஷயங்களா தான் இருக்கும். ஆனா அது அப்படியே நீங்க அங்க போனீங்கன்னா அதெல்லாம் டிமானிக் இதா வந்து கிறிஸ்டியன் வேர்ல்ட்ல வந்து வெஸ்டர்ன் கல்ச்சர்ல பார்க்கப்படும். ஸோ இதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வேரியேஷன்ஸை வந்து நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். ஆனா மீசோ அமெரிக்கா, அதாவது நேட்டிவ் அமெரிக்கன்ஸோடைய பார்வையிலுமே வந்து பாத்தீங்கன்னா பாம்பு மற்றும் அந்த டிராகன் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கடவுள் சார்ந்தது. டைட்டிஸ் இல்ல, அது ஒரு பாசிட்டிவான வழிபாடுக்குள்ள வரும். அப்போ இந்த புரிதலை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க காட்டுற அந்த கை சிம்பிள்ங்கிறது ஒரு சாத்தானுடைய அந்த வழிபாட்டு முறையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு உங்களோட அக்செப்டன்ஸை வெளிப்படுத்துற விதமாகத்தான் கிறிஸ்டியன் வேர்ல்டுல பார்க்கப்படும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் வந்து இந்த ரேப் பாடுறவங்க எல்லாமே இந்த சிம்பிள்ஸை வந்து அங்க வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இதை வந்து சிம்பிளா காட்டுவாங்க. இங்க நீங்க ஏசியன் கண்ட்ரீஸ்ல கூட இந்த சிம்பிள் அதிகமா காட்டிட்டு இருக்க மாட்டாங்க, இவனுங்க தான் அதிகமா காட்டிட்டு இருப்பாங்க. ஸோ அது வந்து நான் வந்து சாத்தானை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிற ஒரு பார்வை. இதை நீங்க மைக்கேல் ஜாக்சனோட நீங்க போய் பொருத்தலாம். மைக்கேல் வந்து கடைசியா அவர் சாக போகும்போது சொல்லியிருப்பா பாத்தீங்களா, சேட்டானிக் இண்டஸ்ட்ரின்னு இருப்பார். அதாவது இவங்க என்ன கட்டுப்படுத்துறாங்க, என்ன கொல்ல பாக்குறாங்க, இவங்க தான் வெளிப்படையா சொன்னாரு, என்ன கொல்ல பாக்குறாங்க, நான் சாக போறேன், என்ன வந்து கொலை பண்றதுக்கு பிளான் நடக்குது, இவங்க நம்ப முடியாதுன்னு சொன்னாரு. அவர் செத்துட்டாரு. சொன்ன மாதிரியே போட்டாங்க. அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் அவர் போட்டது இது பண்ணது எதுவுமே இல்ல. ப்ரூஸ்லிக்கும் அதே தான். ஸோ இவங்களுடைய இவ்வளவு உச்சத்துல இருக்கக்கூடிய நடிகர்கள் மற்றும் ஒரு ரேப் இவங்களுக்குலாம் வந்து ஒரு பெரிய முடிவுங்கிறது ஏற்பட்டிருக்கு. ஸோ நீங்க கென்னடியும் அப்படிதான் இது பண்ணுவீங்க. ஆமா, கென்னடி எதனால போனார் அப்படின்னா அந்த பேங்கிங் சிஸ்டத்துல கை வச்சாரு, அதனால அவர் தூக்கி அடிச்சிட்டாங்க. ஸோ இவ்வளவுதான் விஷயம். இதுக்கு பின்னாடி இருக்க டீப் ஸ்டேட் பாலிடிக்ஸ்ங்கிறது அவ்வளவுதான். ரொம்ப கான்ட்ரவர்சியா பேச விரும்பல. பட் இந்த சிம்பிள்ஸ்க்கு பின்னாடி ஒரு நெகட்டிவிட்டி இவங்க வச்சிருக்கிறாங்க. அந்த நெகட்டிவிட்டிங்கிறது வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கடவுள். அவங்க சேட்டானிக் வொர்ஷிப்பர்ஸ். அவங்க இறை அப்படிங்கிற அந்த நல்ல சக்தியை அவங்க நம்பலன்னு இல்லை, அவங்களுக்கு அது வேண்டாம், நான் கெட்ட சக்தியை நான் பயன்படுத்துறேன் அப்படிங்கிறாங்க. ஆப்போசிட் சைடு அந்த ஆப்போசிட் சக்தியை பயன்படுத்தி அதன் மூலியமா நான் அனுகூலங்களை அடைகிறேங்கிற ஒரு நம்பிக்கை கொண்ட கூட்டம் தான் அந்த கூட்டம். அதுக்கு அவங்க என்னென்னலாம் பண்ணுவாங்கங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப டீப் ரூட்டடா போகும். அதுக்கு நீங்க வந்து இப்ப இந்த எப்சன் அந்த பிரச்சனைலாம், எப்ஸ்டீன் ஐலாண்ட் பிரச்சனையா இருக்கட்டும், இது எல்லாமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதோட தான் ரிலேட் ஆகும். அங்க குழந்தைகளை பலி கொடுக்குற விஷயமா இருக்கட்டும், இல்ல குழந்தைங்களை தவறான செக்ஸ் வச்சு இன்னொன்னு சில வீடியோஸ் வந்து அபார்ஷன் இது பண்றதுல அந்த இண்டஸ்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தையோட ஃபீட்டஸ் இருக்குல்ல, இந்த ஃபீட்டஸை வந்து வியாபாரம் பண்றாங்கிற ஒரு பெரிய ஒரு கான்ட்ரவர்சி வந்து வெளிநாடுகள் இருக்கு, தெரியுங்களா? அபார்ஷன் பண்ற அந்த குழந்தையோடைய அந்த உடல் பாகங்கள் அது வந்து வியாபாரமாக்கப்படுகிறது, அதுக்கு ஒரு மார்க்கெட் இருக்கு, அது வந்து காஸ்மெட்டிக் மார்க்கெட்ல அது வியாபாரமாக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கன்ஸ்பைரசின்னு வச்சுக்கோங்க, இல்ல ஒரு கான்ட்ரவர்சின்னு வச்சுக்கோங்க. அது இருக்குது இன்னைக்கு வரைக்கும். அந்த ஃபீட்டஸ் வந்து அவங்க டிஸ்போஸ் பண்றாங்களா, இல்ல வந்து அதை வேற எதுக்கு அனுப்புறாங்களா, இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அந்த வெஸ்டர்ன் மீடியாஸ்லாம் அது நிறைய இதெல்லாம் கவர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கான சில ப்ரூஃப்ஸும் இருக்கும், நீங்க நெட்ல நீங்க தேடி பார்த்தீங்கன்னாவே தெரியும். அப்ப அதை நம்பக்கூடிய ஒரு கூட்டம் இன்னும் அங்க இருக்கு. அவங்களுடைய எண்ணமாக சில விஷயங்களை பிரதிபலிப்பாங்க. நம்ம ஆட்கள் வந்து அவன் அதை காட்டுறானே, நம்மளும் அதை காட்டணும், அவர் இருந்து இவன் இன்ஸ்பயர் ஆகி. இப்ப நீங்களாம் எதுல இருந்து இன்ஸ்பயர் ஆவீங்கன்னா, யாராவது ஒரு ராக் பேண்டுக்காரன் காட்டுறதுலயோ அவன் போட்ட டிஷர்ட்லயோ அது ராக்கோட சிம்பிள் இருந்தா வந்து இன்ஸ்பயர் ஆகி நீங்க வந்து அதை ஃபாலோ பண்ணுவீங்க. பட் ஆனா அவங்க என்ன மீனிங்ல அதை காட்டுறாங்கிறதுக்கு அது மேட்டர். அவங்க ஒரு தப்பான விஷயத்துக்காக அதை காட்டுறாங்க, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படி நீங்க ரெயின்போ டிஷர்ட்டை வந்து நீங்க அவாய்ட் பண்றீங்களோ அதே மாதிரி இந்த சிம்பாலிசம் பேஸ்டான டிஷர்ட்ஸை வந்து நீங்க அவாய்ட் பண்ணணும். அது நீங்க பண்ணாம அவன் காட்டுறான் நானும் காட்டுறேன் அப்படின்னீங்கன்னா ரொம்ப தப்பா போயிடும். அப்பதான் சொன்னா அந்த ஒத்த கொம்பு இந்த கொம்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பால் அப்படிங்கிற கடவுள் கிட்ட போய் கனெக்ட் ஆகி அது வந்து சாத்தானோட போய் கனெக்ட் ஆகும், லூசிஃபரோட போய் கனெக்ட் ஆகும். இந்த சிம்பிளோடைய ஆரிஜின் வந்து இங்கதான் வரும். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்வெர்டட் ஸ்டார் ரவுண்டு போட்டுருவாங்கல்ல, ஆமா சுத்தி ரவுண்டு போட்டிருப்போம், சில ரவுண்டு போடாம கூட இருக்கும். அந்த இன்வெர்டட் ஸ்டாருங்கிறதும் ஆக்சுவலா தமிழ்நாட்டுல இருந்து போன சிம்பிள், முருகனோட வழிபாட்டுல இருந்து போனது. முருகனையே அவங்க சாத்தானா பார்த்ததுனால வந்த வேணாது, புரியுதுங்களா? முருகனோட அது சிம்பிளுங்க. இந்த லிங்க் நீங்க பாத்தீங்கன்னா அந்த சாத்தான்ங்கிற வார்த்தையே அவன் நம்மளோட வணிகர்களை குறித்த சொல்லுதான். நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். சாத்து வணிகர்கள்னு நம்ம சொல்லுவோம். அந்த அவங்களோட பேர் சாத்தனார்னு வரும்.
இந்த சாத்தனார்கள் இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆசிவக மரபை கொன்றவங்க. இவங்க வந்து வியாபார நிமித்தமா வெளிநாடுகளுக்கு போகும்பொழுது வரும்பொழுது இவங்க ஒரு வழிபாட்டு முறையை செய்யறாங்க. இந்த வழிபாட்டு முறையை பார்த்துட்டு இவங்க வழிபடுற கடவுள்களை பார்த்துட்டு அது சாத்தானிய கடவுள்கள் அப்படிங்கிற ஒரு பார்வை இருந்துச்சு. இந்த சாத்தானிய கடவுள்னு அங்க வரும்போது கிறிஸ்டியானிட்டி டெவலப் ஆகி வரும்பொழுது இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா இது வேற மதத்துடைய கடவுள்னு அவங்க சொல்லாம வேற கடவுள், அதாவது ஒற்றை இறை நம்பிக்கை கொண்ட எல்லா மதங்களும் என்ன பண்ணும்னா வேற இனத்துடைய வேற மக்களுடைய கடவுள்னு சொல்லாது, அதை ரெகனைஸே பண்ண மாட்டாங்க, டெவில் வொர்ஷிப்ன்றாங்க. நீங்க வெள்ளக்காரனுடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாத்துலயுமே தமிழர்கள் எல்லாம் வந்து டெவில் வொர்ஷிப்பர்ஸ் தான் பிடிச்சிருப்பான். எட்கர் தர்சன்ல தொடங்கி, எட்கர் தர்சன்லாம் இப்போ ரொம்ப பிற்காலம் தான், 1850s அப்ப இருந்த ஆளு தான். அந்த ஆள் எழுதின புக்ல கூட டெவில் வொர்ஷிப்பர்ஸ் கிவ் சாக்ரிஃபைஸ் அது இதுன்னு போட்டு டெவில் வொர்ஷிப் தான் போட்டிருப்பான். அப்ப அவனை பொறுத்த வரைக்கும் அந்த சாத்தானுங்கிறது எங்க இருந்து இன்ஸ்பயர் ஆகுறான்னு பாத்தீங்கன்னா மற்ற கடவுள்கள் வழிபடுறவங்க எல்லாருமே சாத்தானிய வழிபாட்டாளர்கள்னு அவன் அந்த சாத்தான்கிற ஆர்ஜினே அங்க இருந்தா வருது அங்க. அதுக்கப்புறம் தான் அவன் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் இது பண்ணிக்கிறான். அப்ப அன்னைக்கு நம்ம ஆட்களை போயிட்டு மயில் தோகை முருகனுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் எக்ஸாட்டிக்கான மேட்டர் ஓப்பனா சொன்னா நம்ம எந்த உயிரினத்தை பலி கொடுப்போம்? கோழி ஒண்ணு பலி கொடுப்போம். ஆடு. இந்த ஆடு தான் லூசிஃபர் தலை. நம்ம என்ன பண்ணுவோம்னா கெடா வெட்டுவோமா, அந்த கெடா வெட்டோம்னா அந்த ஆட்டு தலையங்க தானே வச்சிருப்போம். அதை இவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா அந்த ஆட்டு தலைங்கிறது சாத்தானுடைய உருவம் அப்படிங்கிற மாதிரி இவங்கெல்லாம் நினைச்சுக்கிட்டாங்க கற்பனையா. அப்ப இதெல்லாம் டெவில் வொர்ஷிப்னு சொல்லி அவங்க ஒரு அந்த கிறிஸ்டியன் மைண்ட் செட் வந்து அன்னைக்கு அப்படி உருவாக்கி விட்டுருச்சு. அது திரும்ப இங்க வரும் பொழுது அந்த சேட்டன்ங்கிறது ஒரு தனி வார்த்தை போலையும் சாத்தான்ங்கிறது ஒரு தனி வார்த்தை போலையும் நம்ம ஊர்ல எல்லாம் சாத்தான் குளம்லாம் இருக்கும்ல. சாத்தான் குளம், இந்த சாத்தான் குளம், சாத்தான் குளத்துல எனக்கு கிண்டிக்கிட்டா இருக்கு. சாத்தான் குளம்னா அது என்ன பொருள்னா சாத்தனார்கள் அன்னைக்கு இருந்த வியாபாரிகள் அதிகமாக தங்கிட்டு போன இடமா இருக்கும், அது சாத்தான் குளம் அப்படின்னு இருக்கும். அதுக்கும் டெவிலுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனா இந்த புரியுதா, இங்க இந்த வேர்ட்ஸ் வந்து எப்படி இங்க போகும்போது அந்த மீனிங் மாறி இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நடந்திருக்குது இந்த வரலாறுல. சோ இதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். சோ இந்த நட்சத்திரம் என்பது முருகனுடைய வழிபாட்டு சின்னம். அந்த முருகனுடைய நட்சத்திரத்தை வந்து அவன் என்ன பண்ணிட்டான், டெவில் சின்னமா மாத்தி வச்சுட்டான். நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெள்ளக்கார இங்கிலீஷ் படத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டெவிலோட பேசுறதுக்கு முன்னாடி அந்த சின்னத்தை போட்டுருவாங்க. போனா அது வந்து கேட்ஸ் ஓப்பன் ஆயிரும், அது பண்ணிடணும். இன்ஃபேக்ட் என்னன்னா நம்ம என்னென்னலாம் வழிபடுறோமோ ஆஃபரிங்ஸ் கொடுக்கறது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டெவில் வொர்ஷிப்போட கனெக்ட் பண்ணிருப்பான். இது வந்து முஸ்லிம்ஸ் அண்ட் கிறிஸ்டியன்ஸ் அப்ராஹாமிக் ரிலிஜன் எல்லாமே இந்த இதுல ஒரே லைன்ல வந்துருவாங்க. அவங்க கடவுளை தவிர்த்து மற்ற கடவுள்கள் எல்லாமே சாத்தான்கள்ங்கிறது அவங்களுடைய பார்வை. சோ இதனால நம்ம கிட்ட இருந்த நிறைய சிம்பிள்ஸ் இதெல்லாமே வந்து இப்ப அதனால இப்ப நான் என்ன சொல்றேன்னா அந்த மீனிங் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அந்த மீனிங்ல இப்ப நீங்க இதை காட்டுறீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு ஆய் வரலைங்கிறதுக்காக காட்டுறது நம்ம மீனிங்ல, அதுக்காக காட்டுறீங்களா? எனக்கு ஆய் போக முடியல அதனால சோ இல்ல பாத்ரூம்ல தான் காட்டுவேன். ஆமா. சோ இதை நீங்க காட்டக்கூடாது. அப்ப இது காட்ட வேண்டிய அவசியமும் இல்ல. நீங்க வந்து இந்த இதை காட்டுறதுங்கிறது தப்பான சிம்பிள், அவனுக்காக காட்டுற மீனிங்கும் ரொம்ப தப்பானது. சோ அதை காட்டவே கூடாது. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதே போல நட்சத்திரம் இதுங்கிறது வந்து அவனுடைய இதுல மீனிங் வந்து தப்பா இருக்கு, ஆனா நம்மளோட இதுல அந்த மீனிங் தப்பா கிடையாது. சோ அதை நம்ம வந்து ஒரு தப்பான சிம்பிள்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. சோ இது ரெண்டுக்குள்ள இருக்க வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். சிம்பாலிசத்துக்குள்ள இந்த ரியல் மீனிங், அந்த நீங்க மீனிங் என்ன அப்படிங்கிறது தான் முக்கியம். இன்னும் நிறைய சிம்பிள்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது சிம்பிள்ஸ் டவுட் இருந்தா கேளுங்க, நான் சொல்றேன். எனக்கு சிம்பிள் நான் ரொம்ப அதுக்குள்ள இது பண்ண மாட்டேன் நானு, ஆனா தெரியும் சில சிம்பிள்ஸ். இப்ப அதே போல இந்த கடிசியஸ் சொல்லக்கூடிய அந்த நீங்க அந்த மருத்துவ சிம்பிள் ஒண்ணு இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம விநாயகர் கோயில்ல இருக்கும். நீங்க விநாயகர் கோயில் அது நம்மளுடைய சிம்பிள்ல இருந்து போனதுதான். அதெல்லாம் இந்த மாதிரி உலகத்துல பல சிம்பிள்ஸ் வந்து நம்ம கல்ச்சர்ல இருந்து எடுத்து அவங்க வேற மீனிங் கொடுத்திருப்பாங்க. சிலதுக்கு அந்த மீனிங் கிட்டத்தட்ட ஒரே மீனிங்ல வரும். இதுதான் இதுல இந்த நெகட்டிவ் சிம்பிள்ஸை நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தினீங்கன்னா அது உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். சரி, இப்போ நம்ம பேட பத்தி பேசுறோம், நெகட்டிவிட்டி பத்தி பேசுறோம், நம்ம குட் சிம்பிள்ஸ் பத்தியும் பேசலாம். ஆனா கிராஸ் பத்தி சொன்ன கிராஸ் வந்து ரோமன் கைண்ட் ஆஃப் டார்ச்சர்ல இருந்து அதுக்கப்புறம் ஜீசஸ் தொங்கினாரு. கிராஸ் வந்து கிறிஸ்டியானிட்டியோட சிம்பிளா அதுக்கப்புறம் வந்து மாறிச்சு. ஆனா இப்போ நம்ம ஊர்ல அதிகமா வந்து பாத்தீங்கன்னா வைணவம் அண்ட் சைவம் தான். சோ அந்த பட்டை அந்த நாமம்க்கு ஏதாவது உங்களுக்கு அர்த்தம் தெரியுமா? அதெல்லாம் குட் சிம்பிள், ஐ மீன் லைக் அதுக்கு பெரிய இதெல்லாம் இல்லைங்க. பட்டை அப்படிங்கிறது ஆக்சுவலா நம்ம இதெல்லாம் வந்து வடிவம்லாம் காலகாலத்துக்கு மாறி இருக்கு. இப்ப நம்ம இப்படி இந்த 3 பட்டை போடுறதுங்கிறதுலாம் வந்துட்டு இந்த மும்மூர்த்திகளை குறிச்சு நீங்க 3 பட்டை போடுறீங்க. எல்லாமே இந்த மும்மூர்த்திகளுமே சைவத்தை சார்ந்தவர்கள்ங்கிற அந்த அடிப்படையில தான் சொல்றீங்க. அதுல இருந்து வேறுபட்ட வடிவமா காட்டணுங்கிறதுக்காகவே விண்ணவர்கள்ங்கிற காரணம். விண்ணவர்னா வானத்திலிருந்து ஆய்வு செய்பவர்கள், வானத்தை ஆய்வு செய்பவர்கள் தான் விண்ணவர். இப்ப விஷ்ணு இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வைணவ மரபு, அது விண்ணவ மரபு, அதுதான் வைணவ மரபுன்னு பிராமணர்களுக்கு மாத்திக்கிறாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா வானத்தை வச்சு ஜோசியம் ஜாதகம் இதெல்லாத்தையும் கணிக்கக்கூடிய அதுல இருக்க பிலீஃப் சிஸ்டம். அதாவது ஒண்ணும் இல்ல, சிம்பிள். இப்ப சைவ மதத்தவர்களுடைய சித்தாந்தம் கொஞ்சம் வேறுபட்டது.
வைணவ மதத்தவர்களுடைய சித்தாந்தம் கொஞ்சம் வேறுபட்டு. சரி. ஆசீவக மதம்ங்கிறது இது எல்லாத்தையும் உள்ளடக்கியது. அதுக்கு ஏதாவது சிம்பிள் இருந்துச்சு ஆசீவகத்துக்கு? அதான் அது யானை, வெள்ளை யானை தான் ஆசீவகத்தோட சின்னம். அது இன்னைக்கு எங்கெங்கெல்லாம் வெள்ளை யானை உருவம் இருக்கோ அது எல்லாமே ஆசீவகத்துடைய கனெக்டிவிட்டியோட தான் இருக்கும். வெள்ளை யானை இருந்துச்சுனாவே ஆசீவகத்துடைய கனெக்டிவிட்டி இருக்கும். நீங்க சிவிலியன் இது சிவிலைசேஷன் கேம் விளையாடுவீங்கல்ல, அதுல வந்து பாத்தீங்கன்னா சூஸ் யுவர் ஓன் ரிலீஜியன் ஒன்று இருக்கும், பாத்திருக்கீங்களா? அதுல நான் எப்பவுமே செலக்ட் பண்றது வந்து யானை சிம்பிள் போட்டு ஒன்று இருக்கும். அது வந்து நம்ம பேர் வச்சுக்கலாம், அது என்ன வேணாலும். அதுக்கு நான் ஆசீவகம் போட்டு தான் வச்சு அதுல பண்ணுவேன். ஸோ அந்த தமிழர்களுடைய மெய்யியல் வந்து ஆசீவகம், அது வெள்ளை யானையுடைய சின்னத்துல இருக்கும். விண்ணவர்கள்னால வைணவம் அந்த மாதிரி வந்தது. விண்ணவர்கள்னா வானத்தில் வாழ்பவர்கள், அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்த சார்ந்த ஆய்வுகளை செய்தவர்கள். விஞ்ஞானம்னு நம்ம சொல்றோம். அதுக்கு அது வந்து என்ன வார்த்தைன்னு கேட்டீங்கன்னா சான்ஸ்கிரிட் வார்த்தைமா. ஞானம் அப்படின்னா அது தமிழ் வார்த்தை, விண் அப்படின்னாலும் தமிழ் வார்த்தை. இது ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா அது சான்ஸ்கிரிட் வார்த்தையா. நல்ல கதையா புரியுதா? விண்ணை பற்றிய ஞானம் தான் விஞ்ஞானம். அந்த விஞ்ஞானம்ங்கிறது தூய தமிழ் வார்த்தை, அதை சான்ஸ்கிரிட் திருடி வச்சுக்கிச்சு. விஞ்ஞானம்னா அறிவு அப்படிங்குது, விண்ணை பற்றிய ஞானம் தான் விஞ்ஞானம். அறிவுங்கிறது தனி, அது பொதுவா இருக்கிறது. விண்ணை பற்றிய ஞானம் விஞ்ஞானம். விஞ்ஞான புத்தினா அறிவு புத்தின்னு அவன் வந்து சான்ஸ்கிரிட்ல திருடி வச்சுட்டு இருக்கான். அப்ப அந்த விண்ணை பற்றியான ஆய்வுகள் செய்து நீங்க ஒண்ணும் இல்லைங்க, சிம்பிளா நீங்க பாத்தீங்கன்னா விஷ்ணு கோயில்ல என்ன தீர்த்தம் கொடுப்பாங்க? துளசி தீர்த்தம் கொடுப்பாங்க. அது எதுக்கு கொடுக்குறாங்க? காய்ச்சல் குணப்படுத்துற ஒரு மருந்து. நைட்டு ஃபுல்லா உட்காந்தா, நைட்டு தான் உட்காந்து உங்களால வானத்தை பார்க்க முடியும். காலையில போயிட்டு வானத்தை பாத்தீங்கன்னா தெரியாது, எதுவும் தெரியாது. வெயில்ல கருத்து செத்து போயிருவீங்க. அதனால இரவு நேரத்துல தான் மலை உச்சிக்கு போயிட்டு அவங்க வானத்தை பார்த்து நட்சத்திரங்களை எல்லாம் நோட் பண்ணி குறிப்பெடுத்து அதன் மூலயமா தான் நீங்க இன்னைக்கு பாக்குற ஒவ்வொரு நாளும் கரெக்டா வருடத்தை கணக்கிடுறதா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு நாட்காட்டிகளை உருவாக்குறதா இருக்கட்டும், இல்ல ஜாதகங்கள் ஜோசியங்களை எல்லாம் உருவாக்குறதா இருக்கட்டும். அந்த பிலீஃப் சிஸ்டம் என்ன அப்படின்னா, அண்டத்துல இருக்கிறது பிண்டத்துல இருக்கு, பிண்டத்துல இருக்கு அண்டத்துல இருக்குங்கிற அந்த ஒரு புரிதல் இருக்குல்ல. அப்ப அந்த அண்டம் அதை பற்றி தெரியணும்ல, அதை பற்றியான ஆய்வுகளை செய்பவர்கள் தான் இந்த இவர்கள் விண்ணவர்கள். இந்த விண்ணவ சித்தர்கள் இப்படி வானத்துல உட்காந்து இந்த ஆய்வுகளை பார்க்கும் பொழுது இந்த பனி எல்லாம் அதிகமா ஏற்பட்டு அவங்களுக்கு வந்து காய்ச்சல் அதிகமாகும். நைட்டு விடிய உட்காந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா காய்ச்சல் வரும்ல, நமக்கே வரும்ல. அப்ப அதுக்கான மருந்து என்ன? துளசி தீர்த்தம் தான். அதனாலதான் துளசி தீர்த்தம் வந்து நீங்க விஷ்ணு கோயில்ல, வைணவ கோயில் எல்லாத்துலயுமே துளசி தான் தீர்த்தமா கொடுக்கப்படும். சோ இந்த நாமம் அப்படின்றது அந்த வானத்தை குறிக்கிறதுனால பட்டை போடுறதையே அப்படியே திருப்பி உல்டாவா போட்டீங்கன்னா நாமம், அவ்வளவுதான். ஆனா இந்த பட்டையே வந்து இந்த பட்டையுமே வந்து இந்த மூணுங்கிறது பிற்காலத்துல வந்ததுதான். நம்ம பூசுறதுதான், நம்ம முழுமையா பூசுறதுதான் பட்டை அப்படிங்கிறது இருந்து பட்டையா போடுறது. நெத்தி ஃபுல்லா சில பேர் போட்டு அதாங்க பட்டையா போடுறது பட்டைங்க. பட்டையா போடுறதுனால பட்டைங்க. ஆனா அது வந்து கால ஓட்டத்துல அந்த மும்மூர்த்திகளை குறிக்கிற மாதிரி நம்ம போடணும் அப்படிங்கறதுனால அப்படி நம்ம கொஞ்சம் அடுத்த கட்ட விரல்களை பயன்படுத்தி மூணா போட்டோம். அதையே வந்து விண்ணவர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்க போடுறதும் கிட்டத்தட்ட பட்டை தான். ஆனா அதை வந்து எப்படி மாத்துறது அப்படிங்கறதுனா வானத்தை நோக்கி போட்டோம் அப்படின்னா அந்த நமக்கு அந்த வைணவர்கள்ங்கிற அந்த கருத்தோட வருமேங்கிறனால அப்படி போட ஆரம்பிச்சாங்க. ஸோ கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்கு. ஓகே. சோ இதுதான் அந்த பேசிக்கா ஒவ்வொரு சிம்பிள்ஸும் உருவான விஷயங்கள். ஓகே. இந்த பிறைய பத்தி நம்மளுக்கு தெரியும் ஏன் அது வந்ததுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பண்ணுவாங்க. கடைசியா எனக்கு இது சொல்லுங்க, என்னால தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சிலுவை நாமம் பட்டையோட அதிகமா சில லோகோஸ் தான் நம்மள வந்து கட்டுப்படுத்திட்டு இருக்காமன்னு தோணுது. லோகோஸ் சிம்பிள்ஸ் தான் ஆப்வியஸ்லி. நீங்க பாத்தீங்கன்னா வர்த்தகத்துக்காக அவங்க பொருளை வந்து டக்குன்னு அதோட பேரோட அதோட சிம்பிள் அந்த லோகோ மூலியமா தான் நம்மள இது பட்டிருக்காங்க. அந்த லோகோ வந்து பேசிக்கலி நம்மளோட நினைவுக்காக டக்குன்னு அதை ரிகலெக்டிங் ஃபேக்டருக்காக பண்றது எனக்கு புரியுது. ஆனா அதுலயும் ஏதாவது இந்த மாதிரி மறைமுக சிம்பாலிசம் எல்லாம் இருக்குன்னு நீங்க நிறைய இருக்கு. பட் எடுத்தோன்னா நம்மளுக்கு பட்டன் முன்னாடி வந்து நிக்கிறது ஆப்பிள் தான். அதுவும் சாதா ஆப்பிள் இல்ல, கடிச்ச ஆப்பிள். சரியா? கடிச்ச ஆப்பிள்ங்கும் போது அது சாட்டானிக் சிம்பிள்ல வந்து மெட்டீரியலிஸ்டிக்கான. ஏன்னா பைபிள்ல அந்த ஒரு ஆப்பிள கடிச்சதுனாலதான் எல்லாம் நடந்துச்சுங்கிறது ஒரு பிலீஃப் சிஸ்டம். அதனால அது சாத்தான் கொடுத்த ஆப்பிள் அப்படிங்கிற கணக்குல மனுஷன் கடிச்ச அது ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் டன் பை ஹியூமன் அப்படிங்கிறது பைபிளோட ஸ்டாண்டர்ட்ஸ்ல அவங்க சொல்ற ஒரு சிம்பிள். அததான் அவன் வந்து ஆப்பிள் கம்பெனியோட லோகோவே வச்சிருக்கான். ஸோ நீங்க ஆப்பிள் விடுங்க, ஜெனரலியே நீங்க கேட்கிறேன், ஒரு ப்ராடக்ட்ல லோகோஸ் வைக்கிறாங்கல்ல, அதுல ஏதாவது மறைமுகமா நிறைய இருக்குங்க. அதே போல மைக்ரோசாஃப்டோட லோகோ வந்து பாத்தீங்கன்னா 666 வந்து ஹிடனா இருக்கும். ஓகே. விண்டோஸ் தானே இருக்கு. அதுதாங்க அந்த விண்டோஸோட இதை வந்து கொஞ்சம் ஓப்பன் பண்ணி இதெல்லாம் பண்ணீங்கன்னா அது 666 வந்து ப்ராமினென்ட்டா உள்ள வர மாதிரி அந்த ஹிடனா அதை வந்து உருவாக்கி இருப்பாங்க. அப்புறம் அந்த எனக்கு அந்த எந்த எக்ஸாக்ட் வெர்ஷன் எனக்கு மறந்துச்சு விண்டோஸ்ல, அது யாராவது தெரிஞ்சா அது போடுங்க. அந்த ஒரு விண்டோஸோட இந்த ஓப்பனிங் லோகோலயே வந்து பாத்தீங்கன்னா 666 வந்து இப்ப நீங்க குரோம்லாம் நீங்க குரோம் ப்ரௌசர்லாம் வந்து பாத்தீங்கன்னா 666 சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் நல்லா தெரியும், இப்ப நல்லா மாத்திட்டாங்க. நிறைய சிம்பிள்ஸ்க்கு முன்னாடி பேசிக்கா வந்து இந்த ரிப்பீட்டட் ஃபார்மேட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 666 வரும். 666 சாத்தானுக்கான ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லி அவன் வச்சிருக்கான். அதே போல வந்துட்டு
பெண்ணுடைய பிறப்புறுப்பு ஊம்பு வெஜைனா அதை வந்து இவங்க அதிகமா அந்த வைப்லி அப்பே நீங்க ஃபர்ஸ்ட் காட்டப்போ நான் வெஜைனான்னு தான் நினைச்சேன். அப்புறம் தான் பார்த்தா ஆட்டு தலையா இருக்குது. அந்த ஆட்டுத்தலைக்கும் அந்த வெஜைனாக்கும் சிம்பலிசத்துக்குமே ஒரு தொடர்பு உண்டு. சரியா? ரெண்டும் அது கொஞ்சம் இன்டர்லாக்கிங் விஷயம் தான். நீங்க நிறைய அந்த பேய்படங்கள் பார்த்திருக்கீங்களா? அந்த பேய்படங்கள் அந்த சாத்தான் பேஸ்டான பேய்படங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பிறக்கும், அந்த அது மூலியமா சாத்தான் பிறக்கும், சாத்தான் பிறக்குங்கிற அந்த கான்செப்ட் அதுல எல்லாமே அந்த அதோட கனெக்ஷன்ல அது வரும். புரியுதுங்களா? அந்த அதுதான் நுழைவு வாயில். அதுதான் நுழைவு வாயில். அது அந்த மாதிரி பார்க்கப்படுறது சாட்டானிக் வொர்ஷிப்ல அது ஒரு விஷயம். ஸோ அதனால வந்து அவங்க வந்து ஆக்சுவலா பெண்ணுடைய பிறப்புறுப்புங்கிறது வந்து தமிழர்கள்ட்ட பாசிட்டிவான சிம்பிள். யோனிங்கிறது பாசிட்டிவானது. நம்ம வந்து சிவலிங்கம் இதெல்லாமே பாசிட்டிவிட்டிக்காக நம்ம பயன்படுத்துறது. உயிர் அங்கதான் உருவாகுது அப்படின்ட்டு. அது அப்படியே கிறிஸ்டியன் வெர்ஷன்ல போகும்போது அது வந்து நெகட்டிவ் சிம்பிள்ஸ். இதெல்லாம் எதனால வந்துச்சுன்னு உங்களுக்கே புரியும். ஒரு புது மதம் வருது, பழைய மதத்தோடைய சிம்பிள்ஸ் எல்லாம் அவங்க நெகட்டிவ் ஆக்கி தான் அவங்க புது மதத்தை வளர்த்துருக்காங்க. ஸோ அதோடைய தொடர்ச்சி தான் இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஸோ இந்த சிம்பிள்ஸ் வந்து இந்த பெண்ணுடைய பிறப்பு உறுப்பு இது இருக்கும். நான் ஒண்ணு சொல்றேன், உங்களுக்கு நீங்க போய் செக் பண்ணுங்க. ஒரு பாப்புலரான எம்ல ஆரம்பிக்கக்கூடிய ஒரு துணிமணி விற்கக்கூடிய ஒரு கம்பெனி, அது வந்து அந்த ஆன்லைன் ஆப் மூலியமா விற்பாங்க. அந்த சிம்பிள் வந்து வெஜைனா சிம்பிள் யூஸ் பண்ணும். ஓகே, நீங்க அதை நீங்க நோட் பண்ணி பாத்தீங்கன்னா அது ஒரு எம் மாதிரி ஒண்ணு இருக்கும். நீங்க நல்லா உத்து பாத்தீங்கன்னா அது எம் கிடையாது. அது எம் கிடையாது. அது வந்து ஒரு ஃபெர்டிலிட்டிக்கான ஒரு சிம்பிள். அதை அவங்க யூஸ் பண்றாங்க. அதுவும் குறிப்பா பெண்களுக்கான உடைகள் தான் அங்க அதிகமா விற்கப்படும். புரியுது. ஸோ இந்த சிம்பிள்ஸ்க்கு முன்னாடி நிச்சயம் ஒரு பெரிய அறிவியல் இருக்கு, ஒரு பெரிய வரலாறு தொடர்பு இருக்கு. அதை நீங்க புரிஞ்சுக்க ஆரம்பிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த சிம்பிள்ஸ் கண்ணில் பட ஆரம்பிக்கும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம தமிழ் சினிமாலேயே ஏன் இத்தனை சிம்பாலிசம்ஸ் வருது? இப்ப சமீபமா அதை நீங்க பழைய சினிமாக்களை கூட உங்களால பெருசா பார்க்க முடியாது. ஆனா இப்ப ஒரு சமீபமா ஒரு 10-15 ஆண்டுகளாக வரக்கூடிய சினிமா படங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒத்த கண்ணு காட்டுறது அதிகமா இருக்கும். இப்ப விஜய் இன்ட்ரோடக்ஷன் காட்டினாலும் ஒத்த கண்ணு தான் காட்டுறான். அஜித்தோட இன்ட்ரோடக்ஷனை காமிக்கும் போதும் இப்ப இந்த படத்துல கூட இப்ப ஒரு சமீபத்துல ஏதோ ஒரு படம் இருந்துச்சு, இப்பதான் பார்த்தேன், 2 நாளைக்கு மட்டும் தான் பார்த்தேன். குட் பேட் அக்லின்னு ஒரு நல்ல இங்கிலீஷ் படத்தை நாசம் பண்ணி ஒரு எடுத்து வச்சிருந்தாங்க. அந்த குட் பேட் அக்லிலையும் பாத்தீங்கன்னா ஒத்த கண்ணை காமிச்சிட்டு தான் இந்த ஒன் ஐ சிம்பாலிசம்ங்கிறது வந்து அளவுக்கு அதிகமா இப்ப அதிகரிக்கிறத பார்த்திருப்பீங்க. 666 சிம்பாலிசம் வந்து தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரியில எல்லா நடிகர்களும் காட்டிட்டாங்க. அப்புறம் இந்த பிரமிட் வித் ஒன் ஐ, அது வந்து அது ஆக்சுவலா இல்லுமினாட்டிஸோடைய சிம்பாலிசம். பிரமிட் வித் ஒன் ஐனா பிரமிட் எதை குறிக்குதுன்னா டோட்டல் கண்ட்ரோலை குறிக்குது. பிரமிட் வந்து டோட்டல் கண்ட்ரோல். அந்த டோட்டல் கண்ட்ரோலை வாட்ச் பண்றோங்கிறது தான் ஆல் சீயிங் ஐ அப்படிங்கிற அந்த பொருள்ல ஐ எம் வாட்சிங் யூங்கிறதுல அந்த பிரமிட் சிம்பாலிசம். அந்த பிரமிட் சிம்பாலிசத்தை நம்ம டிஷர்ட்டை போட்டுட்டு நம்ம விஜய் அவர்கள் ஆடி விட்டார். அவருக்கெல்லாம் எதுவுமே தெரியாது பாருங்க. இப்ப ஆனா அன்னைக்கு அதை ஆடும் பொழுது நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இன்னைக்கு வரைக்கும் நான் கலாச்சிக்கிட்டு இருப்பாங்க அந்த இதுல. அதுல என்ன நான் சொல்லியிருப்பேன், விஜய் அடுத்து அரசியலுக்கு வருவாரு. அரசியலுக்கு அந்த வீடியோ எத்தனை வருஷத்துக்கு நான் என்ன சொன்னது, அரசியலுக்கு அவர் இறக்கி விடுறாங்க, அவர் வந்துட்டு கண்டிப்பா அரசியல்ல வந்துட்டு அவர் மூலியமா கண்ட்ரோல் நடக்க போகுது, இதெல்லாம் நம்ம பேசியிருப்போம் அந்த வீடியோல. அதெல்லாம் விட்டுட்டாங்க. அந்த பாட்டுக்கு நம்ம இது சொன்னதை மட்டும் எடுத்து தொங்கிட்டு இருந்தாங்க. அதுல அரசியலுக்கு வந்தா என்ன நடக்குங்கிறது தான் நம்ம அதுல சொல்லியிருந்தோம். சேர்த்து சொல்லியிருக்கோம். நீங்க வேணா பாருங்க, நடக்கும்போது புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நான் அதெல்லாம் பேக் எடுக்கல. அந்த சிம்பாலிசம் மூலியமா சொல்லப்பட்ட மெசேஜ், இட்ஸ் ஏ மெசேஜ், ஒரு கிரிப்டோ மெசேஜ் மாதிரி அது. அந்த மெசேஜ் புரிஞ்சிச்சு எனக்கு, உங்களுக்கு வெளிப்படுத்திட்டேன். அது நடக்கணுங்கிறது அவன் பிளான், அவன் நடத்தி காட்டுவான், பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, சோ அந்த ப்ராடக்ட் மூலியமா அந்த லோகோ மூலியமா அவனுக்கு வந்து வியாபாரம் பெருகுனா போதும், ரிகலெக்டிங் ஃபேக்டர் இருந்தா போதும். ஆனா நீங்க சொல்ற மாதிரி அதை சொல்லிட்டு பண்ணுவேன்ற ஒரு திமிர்ல அந்த மாதிரி பண்றாங்க. சொல்லிட்டு பண்றேங்க, தே ஆர் ஆல் கனெக்டடுங்க. நீங்க அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. இந்த கார்பரேட் கம்பெனிஸ் எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியுமோ தேர் ஆல் கனெக்டட் டு ஒரே ஆளு. ஓகே, நீங்க இங்க தமிழ்நாட்டுல ஒரு சின்ன ஒரு சினிமா ஒரு சேனல் ஓடிட்டு இருக்கும். ஆனா அந்த சேனலுக்கு நூல் பிடிச்சு போனீங்களா, அவன் மேல போற வரைக்கும் அந்த டாப் செயின்ல ஒரு குறிப்பிட்ட குரூப் தான் இருக்கும். அந்த குரூப் தான் பல சேனல்ஸை கண்ட்ரோல் பண்ணும். எக்ஸாக்ட்லி, அவன் சன்னுக்கும் தாத்தா அவன் அந்த மாதிரி இருப்பான். அப்ப அதை புரிஞ்சுக்கோங்கிறதா நான் சொல்றேன். இன்னொன்னு இந்த சிம்பாலிசத்தை பத்தி சொல்றதுல நீங்க இன்னொரு சிம்பாலிசத்தை நீங்க நல்லா நோட் பண்ணுங்க. ஏன் வந்து நம்ம திமுக எல்லாம் போட்டு தாக்குன்னு தாக்குறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டுல திமுக அந்த சன் டிவி பேர் என்ன? சன் டிவி. இதே இது ஆந்திரால சூரிய, தேஜே, உஷே, இது மாதிரிலாம் அவன் லாங்குவேஜ்ல இருக்கும். நீங்க பாருங்க, மலையாளத்திலயும் அவங்க வந்து மலையாளத்துல வச்சிருப்பாங்க. நீங்க இதுல ஆந்திராவுக்கு போனீங்கன்னா உதயாவா ஏதோ உதயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்க மொழியிலே வச்சிருப்பாங்க. கன்னடத்துக்கு போனீங்கன்னாலும் அதே அவங்க லாங்குவேஜ்ல இருக்கும். தமிழ்நாட்டுல வந்து பாருங்க சன் இருக்கும், இங்கிலீஷ்ல இருக்கும். ஜெமினின்னு இருக்கும் தெலுங்குலன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டுல மட்டும் அது இங்கிலீஷ்ல இருக்கும், சன்னு இருக்கும். ஏன் அந்த அளவுக்கு தமிழ் பற்று அவங்களுக்கு? இவ்வளவுதான் விஷயம்.
ஓகே ரைட். ஸோ பேசிக்லி ஒரு விஷயத்தை வச்சு நம்ம நிறைய ஆராய்ஞ்சு சொல்லாம நீங்க மேலோட்டமா சொல்லியிருக்கீங்க. மேலோட்டமான்றது நம்மளுக்கு அதை தேடி போய் ரொம்ப டீட்டெயில்டா சொன்னோம்னா ரொம்ப பெரிய லெக்சர் கிளாஸ் மாதிரி ஆயிடும். ஒவ்வொரு சிம்பிளா எடுத்து இது எக்ஸ்பிளைன் பண்ணி எங்க இருந்து கனெக்ட் ஆகி எங்க இருந்து வந்துச்சுங்கிறத சொல்லிடலாம். பட் ஒரு கதை போக்குல நம்ம சொல்லியிருக்கோம். இல்ல எங்களுக்கு டெடிகேட்டடா இந்த சிம்பிள்ஸை பத்தி ஒரு பெரிய செமினார் கிளாஸ் மாதிரி வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வள்ளல்ல ஒரு நாள் பண்ணுவோம். ஓகே ரைட். வள்ளலம் பண்றது மட்டும் இல்லாம வாங்க ஏதாவது ஒரு ஹால் ஹையர் பண்ணி உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். திராவிட ஒழிப்பு மாநாதான் நிறுத்துவாங்க, இதெல்லாம் நிறுத்த மாட்டாங்க. ஏன்னா அந்த 911 சிம்பிள்ஸ், ரிப்பீட்டட் நம்பர்ஸ், இந்த பேட்டர்ன், இது வந்து நம்ம சிம்பிள்ஸ் மட்டும் தான் பேசியிருக்கோம். இதுக்கு பின்னாடி இந்த நியூமராலஜின்னு ஒரு விஷயம் இருக்கு. இந்த நம்பர் பேட்டர்ன்ல ஒரு சில குறிப்பிட்ட நாட்கள்ல வந்து அழிவுகள் அதிகமா நடந்துகிட்டே இருக்கு உலகத்துல. இந்த 11 அந்த 9 அப்படிங்கிற அந்த கூட்டுத்தொகைகள் எல்லாம் வரும். 311 இருக்கலாம், 911 இருக்கலாம். இந்த 11 and 9 இந்த காம்பினேஷன்ஸ்ல உங்களுக்கு அதிகமா, அது இல்லைன்னா 5, இந்த 11, 9 and 5 இந்த இதுல உங்களுக்கு வந்து திரும்ப 7ல எதுவும் பிரச்சனை இல்ல. 7 ஆக்சுவலா பாசிட்டிவா இருக்கும். அப்பா என்னோட நம்பர் 7 தான், அதனால 7 வந்து பாசிட்டிவா இருக்கும். இது வந்து தொடர்ச்சியா, இது வந்து இயற்கையா நடக்கிறது இல்ல. வேணும்னே அந்த டேட்ஸை வந்து அவன் ப்ரிஃபர் பண்ணி சில வேலைகளை பண்ற கூட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கு. அவனோட பிலீஃப் சிஸ்டம், அது அவனோட நம்பிக்கை, அது அதனால அந்த டேட்ல பண்றான். இப்ப இந்த சிம்பிள்ஸ்க்குலாம் அந்த நெகட்டிவ் மீனிங் வைக்கிறானா, அதுக்கு காரணம் அவனுடைய நம்பிக்கை. அவன் நம்பிக்கையை நம்ம கிட்ட திணிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா அவன் சாட்டானிக் வொர்ஷிப்பரா இருக்கான். அவனுடைய லாபியை பயன்படுத்தி இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட பழக்கப்படுத்திக்கிட்டு இருக்கான். அதை ஃபாலோ பண்ணாதீங்க தான் நம்ம சொல்றோம். ஓகே சார், கடைசியா எனக்கு இது மட்டும் சொல்லிருங்க. ஏன்னா நம்ம இந்த விஷயம் பேசிட்டோம்னா இந்த சொல்லாம ஒரு ஆன்டிடோட் மாதிரி நம்ம சொல்ல போறது. அதாவது இதை பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் வாழ்க்கையை பாருங்க. இதுலயே உள்ள போயிட்டு வந்து ரொம்ப பைத்தியமாவும் ஆயிடக்கூடாது. சில பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரி. அந்த மாதிரி இது வந்து இதுக்கு பின்னாடி உண்மை இருக்கான, உண்மை இருக்கு, மாற்று கருத்து இல்ல. ஆனா நீங்க வந்து இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்ப இந்த சிம்பிள்ஸ் வந்து அவன் காட்டுவான், ஒரு மேஜரான ஒரு குரூப்ல இருந்து இந்த சிம்பிள் காட்டப்படுது அப்படின்னா அது நீங்க சந்தேகப்படலாம். அந்த சிம்பிளை பார்த்துட்டு யாரோ ஒருத்தன் பாவப்பட்டவன் ஏதாவது ஒரு ஷார்ட் பிலிம்லயோ இல்ல வந்து இப்போ உங்களை மாதிரி ஆட்கள் ஏதாவது ஒரு போஸ்ட்ல இதுலயோ ஏதோ ஒன்று காமிச்சிட்டீங்க அப்படின்னா அப்படியே அங்க கனெக்ட் பண்றது அது தேவையில்லை. அதே போல வந்து ஒரு மூக்கு சொரியும் போது இது பண்றது போட்டிருக்காங்க வீடியோலாம். அதுக்காக தான் நான் சொல்றேன், நம்ம ஏதோ நம்ம பேசிட்டு இருக்கும்போது கையை வந்து நான் இப்படி வச்சுட்டேன், பேசிட்டு இருக்கும்போது இப்படி வச்சுட்டேன், இதை வச்சு பாத்தீங்களா சிம்பிள் காட்டுறாருன்ட்டாங்க. இது இயற்கையா இருக்கக்கூடிய சிம்பிள்ஸ் தான் அவன் வந்து ஒரு வேற மீனிங்கை கொடுத்து உருவாக்குறான். இப்ப நம்ம இதுல வந்து இப்படி கை காட்டுறதுங்கிறது வந்து ஆண்டவனுக்கான ஒரு அருள் அப்படிங்கிற ஒரு பொருள்ல இருக்கு. இப்ப நம்ம பேசும்போது இப்படி கை வந்துச்சுன்னா உடனே அப்படி மூடு அப்படி புரிஞ்சுக்க கூடாது. சோ திட்டமிட்டு காட்டுறது அப்படிங்கிறது ஒண்ணு, எதர்ச்சியா அந்த சிம்பிள்ஸ் வந்து நம்மளுடைய பயன்பாட்டுல வர்றதுங்கிறது ஒண்ணு. ரெண்டுக்கும் இருக்க டிஃபரன்ஸை கொஞ்சம் பார்க்கணும். திட்டமிட்டு ஒருத்தன் அதை காட்டுறான் அப்படின்னா அது வேற. எதர்ச்சியா வரும்போது மூக்கு சொரியும் போது கண்ணை மூடுறது, இது என்ன ஒத்த கண்ணை காட்டுறதுன்னா ஒருத்தன் கண்ணை நம்ம பேசிட்டு இருக்கும்போது கண்ணு பிடினா ஒத்த கண்ணை காட்டுறாருங்கிறாங்க. இந்த மாதிரிலாம் பண்றது முட்டாள்தனம். இந்த மாதிரி ஒரு குரூப் அலையுது. அதை நம்ம வீடியோட டைம் ஸ்டாம்ப்ல பாத்தீங்கன்னா கரெக்டா 35ல அவர் பண்றாரு. அதெல்லாம் நம்ம எடிட்டர் கேட்கணும். நான் என்ன சொல்றேன், அந்த மாதிரி ஏதாவது நம்ம சொன்ன நம்பர்ல இந்த டைம் ஸ்டாம்ப் வந்துச்சுன்னா கொஞ்சம் தள்ளி ஒரு ரெண்டு செகண்ட் பிளாக் ஸ்கிரீன் கூட போட்டு விட்டுரு. ஏன் கருப்பு வருகிறது, யூசர்களின் மன்னம் தானே ஐடியா கொடுத்துட்டோம். நான் ஏதோ ஒரு டிஸ்க்ளைமருக்காக கேட்டேன். மிக்க நன்றி பாரி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடு. பட் நிறைய பேரோட இப்படி காமிச்சிட்டீங்கல்ல, இப்படி பாத்தீங்களா மைக்கு இடிக்க கூடாதுன்னு இப்படி வச்சேன், அவ்வளவுதான். சரியா? அதாவது வந்து அந்த ட்ரையாங்கிளோட நீங்க சைட் லைன் எடுக்கிறீங்க அப்படிங்கிறது பொருள். வணக்கம், நன்றி.